தமிழே, உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். என்னாச்சு தமிழே? என்னம்மா? இல்ல சிபி தம்பி உன் மேல எதுவும் கோவப்பட்டுச்சா? சண்டை எதுவும் போட்டுச்சா? அதெல்லாம் இல்லம்மா. மறைக்காம உண்மையை சொல்லு. நீ எடுத்து சொன்னியா? புரிஞ்சுக்கிச்சா? என்ன தமிழ், ஏதாவது பதில் சொல்லு. மா, இத பத்தில நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியா முடியும். ஏய், சிபி தம்பி என்ன சொன்னாரு அது சொல்லு முதல்ல. சிபி சார் கோவமாதாமா இருக்காரு. நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. ஐயோ மா, சிபி சாரோட கேரக்டரே இதுதான்மா. ஒரு சில விஷயங்களை உடனே எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாரு. நாள் போக போக தான் மனசு மாறுவாரு. ஏன் விஷயத்திலுமே அவர் அப்படிதான். ஆரம்பத்துல அவருக்கு என்ன பிடிக்கல, வெறுத்து ஒதுக்குனாரு. இப்பதான் கொஞ்ச நாளா என்கிட்ட அன்பா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாமே என்னாலதான். நான் பேசாம வீட்டோட இருந்திருக்கலாம். அங்க வந்து அவ்வளவு பெரிய குழப்பத்தை பண்ணி விட்டேன். என் வாழ்க்கை தான் இப்படி இருக்குன்னா நல்லா இருக்க ஓ வாழ்க்கையிலயும் நான் மண்டலி போட்டுட்டேன். மா, என்னம்மா இப்படி பேசுற நீ? எப்படிம்மா என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட முடியும்? இங்க பாருமா, எனக்கும் சிபி சாருக்கும் கல்யாணம் நடந்ததே இந்த குடும்பம் ஒன்னாகணுங்கிறதுக்காக தான். அதுல ஒரு படி முன்னாடி நடந்திருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதாம்மா. சிபி சாருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அத வீட்டுல சொல்லல. பிரச்சனை எதுவும் நடக்கலல்ல. இருந்தாலும் சிபியோட கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு நீ தானே சொல்லிருக்க. புரிஞ்சு பாருமா. ஏன் அம்மான்னு தெரியறதுக்கு முன்னாடியில இருந்தே உன் மேல சிபி சாருக்கு ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கு. அதனால கொஞ்ச நாள் விடுவோம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் புரிஞ்சுப்பாரு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நாளைக்கே எல்லாருக்கும் முன்னாடியும் உண்மை தெரியறப்போ அவர் தாம நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. நீ தைரியமா இரு. இது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். இதனால நீ மனசு போட்டு குழப்பிக்காத. மத்தவங்க மாதிரி நீங்களும் ஏன் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க சின்ன பையனா இருந்த காலத்துல இருந்தே உங்க வீட்டுலதான் எங்க அப்பா வேலை செஞ்சாரு. உங்ககிட்ட அவரும் பழகி இருக்காருல்ல. மாமாவுக்கு அவரோட ஃப்ரெண்ட பத்தி அவ்வளவு தெரியுது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு. அவரு பையன் நீங்க. ஏன் மனசுல இவ்வளவு கோவத்தை வச்சிருக்கீங்க? சிபி சார், எங்க அப்பா தப்பே பண்ணல. அது மட்டும் என்னால நம்பவே முடியல. நம்ப வைக்கிறேன் சார். நான் சீக்கிரமே புரிய வைக்கிறேன். எங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வச்சு இது வரைக்கும் நீங்க அவரை பத்தி தப்பா யோசிச்சதுக்கு மனசார உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். பார்க்கலாம். என்ன திட்டிட்டு இருக்கான்? அதுக்கு முன்னாடி ஜானு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுற நாள் ரொம்ப தூரம் இல்ல. நான் விரட்ட வைப்பேன். மறுபடியும் சண்டை போடுறாங்களே. சான்ஸே இல்ல சார். அதுக்கு முன்னாடி ஜனாமா மட்டும் இல்ல, நீங்களே என்ன முழுசா ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. பார்க்கலாமா? அதுக்கு சான்ஸே இல்ல. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்றது? ஐடியா பண்ணுவோம். என்ன தமிழ், ஒரு செகண்ட் உசுரே போன மாதிரி இருந்துச்சுல. கை காலம் நடுங்கி வேர்த்துக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயந்துட்டியோ? இது வெறும் ஆரம்பம் தான். இனிமே நீ இப்படிதான் எப்பவுமே பயந்துட்டே இருக்க போற. ஒருத்தர் நம்மளை கண்மூடித்தனமா நம்பும் போது அவங்களுக்கு நாம துரோகம் பண்ண அந்த வலி இருக்குல்ல, இனிமே நீ அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்ப. ஜானு இந்த நிமிஷம் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்க. அந்த துரோகம் தெரிய வர்ற அன்னைக்கு என் ஜானு ஜனகாம்பாள் அவங்க யாருன்னு பாப்ப. அன்னைக்கு இருக்கு உனக்கு. அத்தை வேண்டாம், நான் என்ன குளிக்கல. குளிச்சுட்டு நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். என்ன மீனா,
காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது இல்லையா? மணி 7 ஆகுது, இன்னும் நீ குளிக்கலன்னு சொல்ற? ஓ, என் மருமகிட்ட கத்துக்க. பிரகாஷ், சும்மாவே இருக்க மாட்டியா? உன் மருமகளை பாராட்ட வேண்டான்னு சொல்லல, அதுக்காக உன் பொண்டாட்டியோட காலை வாராதரா. அது பெரிய வில்லங்கமா போய் முடிஞ்சிடும். சாரிம்மா. சாரி என்கிட்ட சொல்லாத, போய் மீனா கிட்ட சொல்லு. நீ ஏன் மாமியார் மருமக சண்டையை உருவாக்கிடுவ போல இருக்கு. அம்மா, பாத்தீங்களா என் மருமகளை எவ்வளவு பொறுப்பா இருக்கா? நானே என் பையனுக்கு பொண்ணு பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாதுமா. கரெக்டான பொண்ணைத்தான் மருமகளை ஆக்கியிருக்கீங்க. என்னம்மா, இந்த பக்கம் சாம்பிராணி வாசனை, கிச்சன்ல இருந்து காஃபி வாசனை, ஆளையே தூக்குது. மாமா இந்தாங்க மாமா. தனியா ஃபில்டர் போட்டு காஃபி போட்டியாமா? ஆமா மாமா. என்ன காஃபி, என்ன டேஸ்ட். அம்மா, இப்பதான் பூஜை ரூம்ல இருந்த மின்னல் வேகத்துல காஃபி போட்டுட்ட. ஏற்கனவே ஃபில்டர் போட்டு வச்சிருந்தேன் மாமா. பாலை காய வச்சிருந்தேன். ரொம்ப ஸ்மார்ட்மா நீ. ரவா லட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு பாக்குறீங்களா? அப்படித்தான். அம்மா, நானும் பிடிக்கிறேம்மா. பிரகாஷ், நீ எதுக்கு கிச்சனுக்கு வர? இல்லம்மா, நானும் பிடிக்கிறேனே. அவ்வளோ சொல்றேன், உண்மையை சொல்லுன்னு அதெல்லாம் காதுலே வாங்காம இங்க நல்ல மருமக வேஷம் போட்டுட்டு இருக்கியா? உனக்கு இப்பெல்லாம் சொன்னா புரியாது தமிழ். உனக்கு புரிய வேண்டிய விதத்துல புரிய வைக்கிறேன். என்னது, காலையில எழுந்து வந்து தமிழுக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம போறான்.